ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லைக்கர் யூடியூப் சேனல். நான் பேர் மாற்ற தான் போகிறேன். இனிமேல் மதன் விஎம்கேன்னு இருக்காது. நம்ம சேனல் நேம் வந்து லைஃப் லைக்கர் தமிழ் டெக்னு இருக்கும், இல்லை லைஃப் லைக்கர்னு இருக்கும். நம்ம ஒரு பிளாக் வந்து வச்சுருக்கோம். அந்த பிளாகோட பேர் வந்து techblogvt.com. இதில் வந்து இன்றைக்கி ஒரு பிளாக் வந்து எழுதியிருந்தேன். என்னென்னா, ஹவு டு ஃப்ரீஸ் கூகுள் ஷீட் காலம்ஸ் அண்ட் ரோஸ். நீங்கள் நிறையா பேர் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அவங்க லெஃப்ட் சைடில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேம் இருக்குன்னு வைங்களேன். ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு அது இதுன்னு ஒரு ரைட் சைடில் இன்னும் நிறைய காலம் இருக்கும். என்னன்னா, ஒரு செட் ஆஃப் இதுக்கு மேலே போகும்போது வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு காலத்தில் தானே பேர் இருக்கும். அது வந்து தெரியவே தெரியாது. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். லெஃப்ட்டில் போய் பார்த்துட்டு வந்து சரி ஓகே இந்த ரோ இங்கே இருக்குது அப்படின்னு வந்து என்ஷூர் பண்ணி நம்ம மார்க் என்ட்ரு பண்ணுவோம், அந்த டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுவோம். இது டோட்டலாக வந்து டைம் தான் கன்சியூம் பண்ணும். இதுக்கு தான் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸ்டிக்கியாக வச்சுருப்பாங்க. ஸ்டிக்கியானா என்னென்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான காலம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபஸ்ட்டு காலம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளாக் வந்து எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன சிம்பிள், நீங்கள் ஆஸ் யூஷுவல் போயிட்டு இப்போ ஏங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஏனே மேலே டாப்பில் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க, கிளிக் பண்ணிங்கனாலே செலக்ட் ஆகிரும். அது வந்து அந்த ஏங்கிறது வந்து ப்ளூ பேக்ரவுண்டாக மாறி அந்த காலமே செலக்ட் ஆன மாதிரி. தென் வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே வேணும்ல, அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீஸ்னு ஒன்று இருக்கும். ஃப்ரீஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் காட்டும், ரோஸ் அண்ட் காலம். காலமில் வந்து அப் டு காலம் ஏ அப்படின்னு ஒன்று காட்டும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது வந்து காலம் ஏவாக இருக்குது அப்படின்னா வந்து அப் டு ஏன்னு காட்டும். சப்போஸ் பின்னு இருக்குது இல்லை சின்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அப் டு காலம் சி அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, சிங்கிறது என்ன, ஏபிசி 3ஆவதாக தான் வந்துடும். அப் டு இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த 3 காலமே ஸ்டிக்கி ஆகிரும். ஸோ அடுத்ததெல்லாம் ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த 3மே வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். இதுதான் வந்து காலமுக்கு. ரோக்கு அதே தான். ரோக்கு வந்து ஹெட்டு வந்து என்னென்னா, லெஃப்ட் சைடு வந்து 1 2 3ன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் வியூவில் போயிட்டு ஃப்ரீஸ் கொடுத்து ரோஸில் வந்து அப் டு ரோஸ் உங்களுக்கு எது மட்டும் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு 3 வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும் அப்படின்னா வந்து அப் டு 3 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த பிளாக்லையும் நான் வந்து எழுதியிருக்கேன். இது ஆக்சுவலாக கம்ப்யூட்டரில் சூப்பராக ஒர்க் ஆகும். மொபைல் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட மொபைலில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. மதன் விஎம்கேனே தான் வச்சுருக்கேன். சரி ஓகே ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக நான் வந்து ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஏங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓ மை காட், இங்கே ஆப்ஷனே இல்லை. எங்கே சாரி மக்களே, இது கம்ப்யூட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நாலேஜ். நீங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா இதுதான் செலக்ட் பண்ணிட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃப்ரீஸில் ரோஸோ காலமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இது என்னென்னா, நீங்கள் இது ஆஃப் பண்ணுற மட்டும் அது வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். டீட்டெயிலான ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து பிளாக் எழுதியிருக்கேன். பிளாகோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, நம்ம பிளாகை வந்து ரெகுலராக படிக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகிருக்கும். இப்படி ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு 1 இயர் பார்க்குறீங்கனாலே வந்து நான் மோஸ்ட்லி எல்லாம் பேசிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஃபீஸ் உங்கள் ரெகுலரான டே டு டே லைஃபுக்கு தேவையானது தான் நான் வந்து மோஸ்ட்லி போட்டிருப்பேன். ஸோ இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து முன்னாடி போய் லீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மட்டும் ரெகுலராக நம்ம பிளாக் வந்து படிங்க, சரியா? உங்களோட கமெண்ட்ஸும் வந்து நீங்கள் பிளாக்லேயே வந்து நீங்கள் லாகின் வித் கூகுள் கொடுத்துட்டு கமெண்ட்ஸும் வந்து பண்ணலாம். சப்போஸ் லாகின் பண்ணியிருந்தால் வந்து இங்கே கமெண்ட்ஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிவ்யூ அண்டு ஃபீட்பேக் என்னங்கிறத நான் அதிலே தெரிஞ்சுப்பேன். இல்லை இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பதிவு பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான். பாய் மக்களே.